guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா set relations and functions part 2. part 2 எதுக்கு போறேன்னு பாத்தீங்கன்னா part 1 போடையிலே ஸ்டக் ஆயிடுச்சு, கேமரா குவாலிட்டி இல்லாம போயிடுச்சு. சோ அதனால தான் நான் part 2 போடுறேன். part 1 பார்க்காதவங்க descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து போன வீடியோல நம்ம வந்து x = 4 அப்படினா 4 into plus 9 equal to 25. இப்போ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? 5. x is equal to 5 அப்படினா 4 5 plus 9 equal to 29. அடுத்து x is equal to 6 அப்படினா 4 6 plus 9 equal to 33. x is equal to 7 அப்படினா 4 into 7 plus 9 equal to 37. x is equal to 8 அப்படினா 4 8 plus 9 equal to 41. x is equal to 9 அப்படினா 4 9 plus 9 equal to 45. x is equal to 10 அப்படினா 4 10 plus 9 equal to 49. x is equal to 11 அப்படினா 4 11 plus 9 equal to 53. 53 வந்தறோம் என்ன பண்ணனும்னா less than 52. அப்ப 53 வர கூடாது. அப்ப c is equal to 1 2 3 4 5 6 8 9 10 etc. போடும். இதோட இந்த சம் முடிஞ்சு. x related to x plus 4 divided by x plus 2 is equal to 3. x related to relation belongs to relation. இப்ப minus of minus 2 னா minus 2 மட்டும் கிடையாது அப்படினு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணனும்? இத எழுதி சால்வ் பண்ணுவோம். x plus 4 divided by x minus 4 divided by x plus 2 is equal to 3. இப்போ இத இங்க கொண்டு போனோம்னா x minus 4 is equal to 3 into x plus 2. x minus 4 is equal to 3x plus 6. இப்போ இந்த x இங்க கொண்டு வந்துட்டு இந்த 4 அங்க கொண்டு போணும். x minus 3x is equal to 6 plus 4 is equal to 10. இப்போ minus 2x is equal to 10. x is equal to minus 5. இது minus 2 வராதனால நமக்கு வந்து இது satisfy. d is equal to answer minus 5. Thank you.